சிபிஐ டிபார்ட்மெண்ட் பேசுறேன் சார். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாரு? சார் இன்னைக்கு ஒரு லீவு சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்னைக்கு நான் தான் இன்சார்ஜ். தட்ஸ் ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் வெற்றிவேல் சார். வெற்றிவேல் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க சார். இன்னைக்கு ஒரு ரெய்டுக்கு போறோம். நீங்க இன்னொரு எஸ்ஐ இல்லனா 2 கான்ஸ்டபிள், முக்கியமா ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஓகே சார். கிளம்பி காந்தி சிலை கிட்ட வந்துருங்க. ஓகே சார். டீமா அங்க இருந்து ரெய்டுக்கு போறோம். புரிஞ்சு சார். ஓகே, ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். மேடம், டைம் ஆச்சு. பதட்டமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா லீட் பண்ணட்டுமா? மினிஸ்டர் வீடுங்கிறதுனால பயப்படுறீங்களா? பயப்பட வேண்டியது அவங்க, நாம இல்ல. மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது சார். ஸ்டேஷனுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு மேடம். இன்ஸ்பெக்டர்ல எஸ்ஐ தான் இருந்தாரு. பேர் என்ன? வெற்றிவேல். வண்டிக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. நம்ம டீம் தே ரெடி. கேபி? Yes, I am ready. ஒண்டிவீரன்? Yes, Undiviran here. எல்லாம் ரெடியா? Yes, sir. போலாமா மேடம்? போலாம். சார், இன்னைக்கு ரைட் பண்ண போறது ஒரு விஐபி வீட்ல. ஒரு நாள் ஃபுல்லா இங்க கூடவே இருக்கணும். ஓகே சார். யார் வீட்ல ரைட் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் ஃபாலோ தி ஆர்டர்ஸ். எஸ் மேடம். வாரண்ட் சார். உங்க பேர் என்ன? மங்கேற்கரசி சார். கேப் ஒழுங்கா போடுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். லெட்ஸ் கோ. எஸ் சார். சார். ஐயா, நீங்க எப்பவுமே இந்த உடையில தான் இருப்பீங்களா? ஹே ராம், காந்தி, நேரு, போஸ், நாங்க எல்லாரும் இப்படித்தாமா. உங்களுக்கு நேதாஜி, எங்களுக்கு போஸ். ஏன்னா நாங்க ரொம்ப க்ளோஸ். நீங்களும் அவங்களும் ஒரே ஏஜ் குரூப் ஐயா? ஐயா, ஏன் ஏஜ் குரூப்லாம் இல்லம்மா, எங்க அப்பா ஏஜ் குரூப். அதை நாங்க அப்படியே ஏமா படம் எடுத்து முடிச்சிடலாமா? சரிங்க. என்ன இன்னொரு இன்டர்வியூ? போயிட்டு அப்புறம் வர சொல்லியா? ஜான்சி ராணி, உத்தமன், சிபிஐ ஸ்பெஷல் விங். அதான் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றேன்ல. உங்க வீடு சர்ச் பண்ண வந்திருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட். எனது கார்ப்பரேஷன். கேபி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் மேல டெலிபோன் லைன்ஸ்ல கட் பண்ணுங்க. யார் வீட்ல யார் சோதனை போடுறது? ஐயோ, நிஜமான சிபி தான். மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன். பண்ணுங்க. சத்தியத்தை சோதனை. ஹலோ, ரெய்ட் நடக்கும்போது யாரும் வெளில போக கூடாது. இங்கே உட்காருங்க. சார், எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஐம் ஜஸ்ட் ரிப்போர்ட்டர். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போய் அங்க உட்காருங்க. ஜஸ்ட் கோ. இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வாடகைக்கு போகும்போது என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் எப்படி எரியுது? அடே கோவிட் தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியே? யாருங்க? ஏன் போலீஸ் வந்திருக்கு? காந்தியப்பா, என்ன நடக்குதுங்க? இங்க வாடி, கிட்டவா சொல்றேன். அட, உன் நாக்குல நல்ல சாமி உட்கார அடிக்கிறாங்கடி. உங்களையா? இங்க இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை சும்மா விடாது. சாமி ரூம் எங்க? வந்துட்டேன், கொஞ்சம் இருமா. இத பாருங்க, இது கரைபடியாத காரங்க. நான் பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கலங்க. இது மினிஸ்டர் வீடுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உண்மைக்கு பயந்தவங்க வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நெஞ்சில நேர்மை இருக்கு, செய்யற செயல்ல நியாயம் இருக்கு. வேற எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. உள்ள எல்லாம் போக முடியாதுங்க. தள்ளி போங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க. உள்ள யாரெல்லாம் தெய்வமா இருக்காங்கன்னு பாத்துட்டு வரட்டும். இதாங்க என்னுடைய சொத்து. இவங்க தான் நான் கும்பிடுற சாமிங்க. நான் போய் சொல்லல சார். இவங்க எனக்கு போய் பேச கத்து கொடுக்கல. இங்க ஒரு லாக்கர் இருக்கு. நீ என்னமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? எப்ப தம்பி ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வைரமும் தங்கம் மட்டும் தான் இருக்கு. சொன்ன கேளுங்க சார், தம்பி. எங்க டியூட்டி பண்ணி விடுங்க சார். வெற்றி சார், சார் வெளிய கூட்டி போங்க. ஐயா, காவல் தெய்வமே, சாவி சாவி சொல்ல கூடாதா? சாவி கொடுங்க. மா, சாவியை கொடுங்க. அவங்க அதிகாரிமா, அள்ளிட்டு போட்டு கொடு.
எவனோ கண்ணு வச்சுட்டாமா. அதுல ஒண்ணும் இல்லை சார், சொன்னா கேளுங்க சார். நானே அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் திறப்பேன் சார். என் உயிரையே உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் தொடாதீங்க சார். சார் ஐயோ, உப்பு சத்தியாகிரகத்துல பார்த்துக்கோ கொடுத்த சேர்ப்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேனே. ஐயா ஐயா கேட்டு போட்டாதீங்க ஐயா. மகாத்மா, நீ போட்ட செருப்பியா? அது லெட்டர்ல அங்கேயே வச்சிருக்கையா. காந்தி நேருக்கு போட்டு நேரு எங்க அப்பாவுக்கு போட்ட லெட்டரியா? எங்க அம்மாவை தவிர வேற யாரும் தொட விட்டது இல்லையா? ஐயா எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடியாத்த குமரா, என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க ஐயா, என்னை காப்பாத்த மாட்டியா? வெற்றிவேல் சார் சார் வெளியே கூட்டிட்டு போங்க. எஸ் சார் சார். கொடியாத்த குமரா, தெரியாம அடிச்சிருயா, வலிச்சா மன்னிச்சிருயா. குமார், சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. அங்க என்ன? இல்ல சும்மாதான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன் போங்க. சும்மா அங்க உட்காரு இங்க உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி சாரோட அப்பச்சி கோட் அங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அது உடைச்சு தராங்க. காந்திப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஓ ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. மேடம் ப்ளீஸ். கூசுவாளிக்குள்ள காசு வச்சு வச்சிருக்காங்க. எடா சார் நீங்க தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சை கூட முழுங்குவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சி முன்னா கூட தொண்டையில் தேடுவோம் போல இருக்க. இந்த அம்மா எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாவா இருக்கும். தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச கார் இருக்கு, ஓட்டிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்ன விட்டுருங்க. ஏம்மா, அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கண்ணீர் விட்டுட்டா. சரியா போச்சு. காந்தி ஆண்டவா, மேலகரவ காப்பாத்திட்டா. மேடம் மேல பாருங்க. யோ, என்னையா கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்துக்கு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். இதுக்கெல்லாம் காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பா. சார் போதும் போதும் சொல்லுங்க. கையெழுத்து போடுங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு போடுங்க. கொஞ்சம் வாங்கல. எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் அரசாங்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்களே. இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே குத்தாலிங்க. சரி, எவ்வளவு முடியும்? அடவு நாக்கில் நல்ல சாமி உட்கார, இதை முதல்ல கேட்டுக்கலாமில்ல. எல்லாத்தையும் அள்ளி அலற வச்சுட்டீங்களே. ஒரு 2 முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல சார். மேடம் அவர்கிட்ட கொடுத்துட்றேன்.
சார் 2 சொன்னாங்க. சரிங்க. என்ன சார் மினிஸ்டர்னு பார்க்காம கூட அடிச்சிட்டாங்க. ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார். இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார். கண்டிப்பா வரும். போடுங்க. தேங்க்யூ. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. போலாம். மிஸ்டர் வெற்றிவேல், இவங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் ஆபீஷியல்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். நீங்க பண்ண இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் மேடம். நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும். வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேடம். தேங்க்யூ சார். உண்மைக்கு பயப்படுறவங்க வேற எதுக்குமே பயப்பட வேண்டாம். நெஞ்சில் நேர்மையும் செய்கிற செயல நியாயமும் இருந்தா போதுமாக்கா. கை கால்லாம் நடுங்கிடுச்சுப்பா. டென்ஷன்ல அந்த கழவனை வேற பளிர்னு 2 வச்சுட்டேன். கடவுளே, அது என்னது அது காந்தியப்பா காந்தியப்பான்னு? அந்த லூசு மூச்சிய காந்தியப்பான்னு கூப்பிடப்பெல்லாம் அலான்னு ஒண்ணு குடுக்கலாம் போல இருந்துச்சு. ஏன் கத்துற? சம்பளம் கிடைக்குமா? அண்ணே, சிபிஐ ஆபீஸ் நீங்க சிபியோ காப்பி சம்பளம் கிடைக்குமா? கேட்டா கிடைக்குமா? ஒண்டி வீரன் ஐயா, சிபிஐ ஆபீஸ் வேலை கொடுத்தா செய்யுங்க. இந்த 57 வயசுல எனக்கு யாரும் வேற கொடுக்கல, நீங்க கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னை பார்த்து யார் ஒரு பேச்சு கூட வேலை தர சம்பளம் தரேன்னு சொன்னதில்லை. நீ வேலை தரலினாலும் பரவாயில்ல, சம்பளம் தரேன்னு சொல்ற வரைக்கும் இப்படிதான் அழுதுட்டு கூப்பிட்டு கிடப்பேன். வேலையும் தர சம்பளமும் தர. எழுந்திரி முதல்ல, எழுந்திரி சொல்றேன்ல. எழுந்திரி. நாளையில இருந்து நம்ம யாரும் நல்லவங்க கிடையாது. மத்தவங்களுக்கு என்ன பண்றது? நல்லவங்களா கெட்டவங்களா மாறினா தானே கெட்டவங்களா நல்லவங்களா மாறுவாங்க. மாறிடுமா? நம்மலாம் யாரு கேக்கல. திருடித்தனமா தேக்கி வச்சுக்கிற பணத்தை திருட்டுத்தனமா போய் திருட்டுன்னு தெரியாம திருட போறோம். புரிஞ்சுதா? பக்கா புரிஞ்சது. எங்க திருப்பி சொல்லு தம்பி, திருப்பி சொல்லு. கவனிங்க, இதெல்லாம் தப்பான உங்க படம். அதனால குற்ற உணர்ச்சியில எதுவுமே தேவையில்லை. அது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட வீடுங்கிறதால நம்ம போறதுக்கு முன்னாடி நோட்டம் ஒரு நாள் வேணும். நான் வேணா லேடி கெட்டப்ல போய் பார்த்துட்டு வரட்டுமா தம்பி? எது கேட்டா மாத்திட்டு அப்படி போக வேண்டியதானே? எனக்கு ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா. அவளை வேணா வர சொல்லட்டுமாப்பா? பார்க்க நல்லா இருப்பல. என் அளவுக்கு இருப்பாளான்னு தெரியல. இருந்தாலும் வர சொல்றேன். அது பெட்ரா மார்க்ஸ் பார்த்த அந்த உடனே பொண்ணுங்க விட்டு வந்துட்டோமா? அந்த பொண்ணுங்கப்பா. சார், நான் கிளம்பலாமா சார்? நீங்க யாரு? எதுக்கு இங்க வெயிட் பண்றீங்க? சார், அட பாவீங்களா, எவனுமே என்ன கண்டுக்கலையா? நானா தான் நின்று இருக்கேன். எப்ப வந்தீங்க? உங்களுக்கும் அந்த டூப்ளிகேட் கேங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓ, டூப்ளிகேட் கேங்கா சார்? நான் எழுதிக்கிறேன் சார். என்ன எழுதிக்கிறீங்க? நாளைக்கு தலைப்பு செய்தே இதான் சார், டூப்ளிகேட் கேங் சார். சூப்பர் நியூஸ் சார். அப்படியே எல்லாரும் நினைக்கிறேன் சார். ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். என்ன போட்டோ எடுக்கிறேன் போஸ்ட் கொடுத்து நிக்கிறாங்க. ஏமா நிறுத்துமா, இருமா. அவ மாட்டிக்கிட்டா எல்லாருமே மாட்டிப்போமேப்பா. என்னப்பா இது இப்ப எப்படி? என்னப்பா பண்ண? எனக்கு என்னமோ அவ 3 நிமிஷத்துல வந்துருவான்னு தோணுது. எப்படி? அதே நேரத்துல அவ வந்துடக்கூடாதுன்னு தோணுது. ஐயோ, ஏன்பா இப்படி சொல்ற? இல்ல, அவ வந்துட்டான்னா என் மனசுக்கு அவன் மேல தேவையில்லாம இந்த கருவம் பிடிச்ச
லவ் வந்துருமோன்னு தோணும். அவகிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அறிவும் தைரியமும் இருக்கிறதால அது வந்து அட்டாக் பண்ணிருமோன்னு தெரியல. ஷோ அண்ணே, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் லைஃப்ல முன்னேறும்னா இந்த லவ் இவெல்லாம் வரவே கூடாது இல்லைண்ணே. வந்துருச்சு தம்பி, வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். வண்டி வந்துருச்சு தம்பி. ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. அவ இல்லப்பா. கடவுள் இருக்கான்லக்கா, இப்ப என்ன ஒண்ணும் பண்ண? பிரச்சனை இல்ல. சார் பாத்துக்கிறேன், நான் சொல்றது அப்படியே கேளுங்க. வாங்க. ஏய் சார், வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணு. அடுக்குறேன். சரிப்பா. ஹலோ ஹலோ இனியா, நம்மளை பத்தி எந்த பேப்பர்லயும் நியூஸ் வரல. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கொரியன், பெங்காலி எந்த பேப்பர்லயும் ஒரு பொட்டு நியூஸ் வரல. நம்மளை யாராலும் கண்டுபிடிக்க கூட முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல. பொருளாம் பாத்துக்கோ, பத்திரமாக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு எடுத்து வந்துடுறேன். சரி. ஏய், பேசாதீங்க, படிங்க. என்னாச்சு? என்ன? சரி சரி சரி, போன் அடிக்குது. ஐயா, காஃபி கொடுங்க. சீக்கிரமா எழுந்துடி. எவ்வளவு நடிக்குது. ஹலோ அக்கா. இனியா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். பேப்பர்ல பாத்தியா? அதாவது வந்துச்சா? எதுவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பாடா, நீ பாட்டு கல்யாணம் வரைக்கும் இருக்கா? நல்லதா போச்சுப்பா. நாராயணா, இப்படி கடைசி நிமிஷத்துக்கு காலை வரணும், நான் எங்கடா போவேன்? என் ஆறு குட்டியில 5 நாளைக்கு முன்னாடி தான் உன் அப்பா 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி தான் எனக்கு வரல. அப்படியே உபத்திரம் பண்றேன். மது, இங்க பாரு, அவளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். என் பாடி லாங்குவேஜுக்கு நேக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன விட்றி. அண்ணா, வாகனத்தை விட்டுருங்க. எடுக்காதீங்க. நாரும் என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேடே, வேணும்னா பேசுனதை விட 2 வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா தரேன்டா. வாழைப்பழம் தரையா? என்ன பார்த்தா கோயில் காம்பவுண்ட் மேல உட்காந்துக்கிற குரங்கு நினைச்சியா? இதுக்காக ஐ ஹேட் யூ. வீட்டை வண்டி அடிச்சு விட்டுங்க. எடுங்கண்ணா. Hey, what a surprise. என்ன சார் இந்த பக்கம்? சும்மா அப்படியே சாமி கும்பிட வந்தேன். அப்படியே போய் கொண்டு போ. இங்க பாரு, நான் சொல்றது என்னால முடியாது. பெருமாள் ஏசுனா யார் வந்தாலும் முடியாதுமா. என்ன என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதா பண்ணா சொல்லு, நான் பண்றேன். சொல்லு. அது இந்த முக வடிவத்துக்கு தான் சார் செட் ஆகும். இன்னும் மூஞ்சி தேர்றான். முக வடிவம் அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன மூஞ்சிக்கு பின்னாடி கலாய்க்கிறியா? இல்லையே, மூஞ்சிக்கு முன்னாடி தானே கலாய்க்கிறேன். நீ வா, கண்டவுடெல்லாம் பேசிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் சொல்றேன்ல, நீ வா. ஏய், சரி, பதில் சரியா போச்சு, போ. அடா, நான் ஒருத்தர் இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணணும் சொல்லு. என்கிட்ட இல்லாத அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கு. சாமி சாமி கும்பிட்டது போதும். நீங்க சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதும். சும்மா உட்கார்ந்தா போதுமா? போதும். அவ்வளவுதானே. கை கால் அசைக்காம உட்கார்ந்துக்கோங்க. எப்படி பின்றான்னு மட்டும் பாரு. இத கையில பிடிச்சுக்கோங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டா. அங்க பாரு, நமஸ்காரம். இந்த லோகத்துல வாய் பேச முடியாம கை கால் வராத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ மது. ஏடிமா, வாய் நன்னா தானே இருக்கு. அது நீங்க நேரா நின்னு பாக்குறீங்களோ, அதான் நேரா தெரியுது. அப்படிக்கா போய் நீங்க சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா கோன்ல தெரியும். தெரியுது, கை நன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. அது நீங்க அப்படிக்கா நின்னு பாக்குறதுனால அப்படி தெரியுது. கொஞ்சம் இப்படிக்கா நின்னு பார்த்தீங்கன்னா கோன்ல தெரியும். அடடா, இதோ தெரியாம சொல்லிட்டேன். அம்பி, பேர் என்ன சொன்னேன்? ஸ்தலத்துக்கு வந்துட்டு ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்காரேம்மா. அது என்ன சொல்றேன், மயில் வாகனம். அதான் அப்படி சுருக்கி சொன்னேன். புரிஞ்சது. வெகுலியா இருக்கல. வாங்கிக்கோமா, அவர் அண்ட கூட உள்ள நடந்த விசேஷத்தெல்லாம் பார்த்தோம். ஏதோ கை பின்றீங்க, கால் பின்றீங்க, மூஞ்ச தொங்க போடுறீங்க. இந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா தெளிவா? கோயில் வாசலா தாத்துக்கு வந்த ஆளே காணோம். இப்படி பீலா விடுற ஃப்ராடு. எங்க
அந்த மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க சார். நல்லவங்களை மட்டும் காப்பாற்ற. நீங்க பாய்ஸ் பண்ணா அது ராபின்ஹுட் வேலை, நாங்க கேர்ள்ஸ் பண்ணா ஃப்ராடா? நீங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி பெருசு பெருசா நிறைய பண்றீங்க, நான் ஏதோ என் லெவலுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா பண்றேன். அதுக்காக இவ்வளோ பொய்யா? சார் நான் சொல்ற எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும் சார். இப்போ கல்யாணத்துக்குன்னு சொல்லி கோயில்ல காசு வாங்கினல, கல்யாணத்துக்குன்னு சொன்னது உண்மைதான், அது நம்ம கல்யாணத்துக்குன்னு சொன்னதுதான் போய். அப்ப அந்த கைகால் விளங்காது வாய் பேச தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் அதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு சார். அங்க பாருங்க, அதுதான் என் அக்கா. என்ன சார் ஃபீல் பண்றீங்களா? எதுக்கு சார், இந்த உலகத்துல எல்லாரும் ஃப்ரீயா பண்றது ஃபீல் பண்றது மட்டும்தான். அதனால கால்னா கூட பிரயோஜனம் இல்ல. கருத்து சார். எங்க பார்த்தாலும் ஒரே உருதும் தெலுங்குமா இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சதுனால தப்பிச்சிடலாம். தெலுங்கா? எனக்கு தெலுங்குல தெரியாதுப்பா. நீங்க பயங்கரமா தெலுங்கு பேசி நான் பாத்துருக்கேன். முத பார்க்கணும் கூட தெலுங்கு. నేను చెప్తాను அப்படின்னா நான் சொல்றேன்னு அர்த்தம் தெலுங்குல. எனக்கு அதை தவிர வேற தெலுங்குல எதுவும் தெரியாதுப்பா. நீங்க చెప్తాను தவிர தெலுங்கு தெரியாதா? सब बात कर लेंगे सब आप बात कर लेंगे. ఎవరు మీరు? నేను చెప్తాను. నేను చెప్తా. టెల్ మీ. నేను చెప్తాను సార్. yes tell me. ఇల్లప్పా నేను చెప్తాను. మేడం చెప్తానంటున్నారు కదా. నేను చెప్తాను సార్. సార్ నేను చెప్తాను సార్. నేను చెప్తాను. ఎవరో ఒకరు చెప్పండి. నేను చెప్తా. మీరు పేపర్స్ ఇవ్వండి. కమ్ ఆన్ షో మీ ది పేపర్స్. గివ్ ద పేపర్స్. అక్కడ పెట్టారా? Give me the papers. Give me the papers. Ahmedullah Traders, I'll right? take it. Second floor, Ahmedullah Traders. Give me the papers. Give me the papers. 401 Ahmedullah Traders. First, give me the Second papers. floor, sir. Sir, என்ன மேடம்? Excuse me. Give me the papers. Once I touch it and give it. ஒரு ரெயின் நடக்கும்போது நடுவுல வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம். என்ன மேடம்? சார் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்ல. మీరు ఏం మాట్లాడుతున్నారో నాకు అర్థం కావట్లేదు. మీలో ఎవరో ఒకళ్ళు చెప్పండి. సార్ இப்போ உங்ககிட்ட என்ன ఆగండి. சொல்லி నేను చెప్తాను. మీరు సిబిఐ ఆఫీసర్స్, మేము ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీసర్స్. మీరు రైడ్కి వచ్చారు, మేము రైడ్కి వచ్చాం. పొరపాటుగా మేము పైకి వెళ్ళవలసిన వాళ్ళు కిందికి వచ్చేసాం. మీరు పని చూడండి, మా పని మేము చేసుకుంటాము. ఎనీహౌ సారీ ఫర్ ద ఇన్కన్వీనియన్స్. వాங்க போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. சாரி கிளம்புறோம். தம்பி நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். போங்க. இப்போ எப்படிப்பா? சொல்றேன். Ahmedullah Traders పైన పెద్ద షాప్. Ahmedullah Traders చాలా పెద్ద షాప్. పెద్ద షాపా? పెద్ద షాప్. क्या चाहिए? பெட்மாஸ் லைட். पेट्रोमाक्स लाइट है, बहुत अच्छा है, बहुत पावर है, बहुत இது வேண்டாம், அதுதான் வேணும், அதுதான் வேணும். என்னடா எங்க போனாலும் பெட்டர் மார்க்ஸ் பார்த்தா நின்னறீங்களே. Get inside. உத்தமன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ఝాన్సీ రాణి సిబిఐ చి ఇన్కమ్ ట్యాక్స్ డిపార్ట్మెంట్. ఓండి. మేము ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీస్ నుంచి రైడ్కి వచ్చాం. మీరు సహకారం చేయాలి. क्या चाहिए आपको? कौन है आप लोग? किसके लिए आए? क्या ढूंढ रहे हैं? என்ன ஏப்பா பாக்குறீங்க? நான் சும்மா முன்னாடி வந்தேன், எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. भाषा भी नहीं जानते ये लोग, पूछे जवाब भी नहीं देते. சர்ச் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஃப்ளோர் குரு பாஷையில பேசிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் தேடுங்க. ஒரு இடத்துல விடாதீங்க. எவ்ரி டேபிள், எவ்ரி வாட்டர், எவ்ரி பீரோ, லஜாओ. ओपन एवरीथिंग. नीचे भी कुछ नहीं है, ऊपर भी कुछ नहीं है. ரெண்டு பேரும் கீழே जाओ. get up. अच्छे से कீழே जाओ. இருக்கும். மேடம் ஒரு செங்கல் கூட கிடைக்கலப்பா. इधर आके सत्यानाश कर रहे हैं साहब, कुछ नहीं मिला.
எழுந்திரிக்க பெட்ல இருந்து எழுந்திரி அப்படி ஜாவோ Wrong information. என்னது பையனை கொடுத்தான் ఏం లేదు సార్ ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీసర్ అది ఏం లేదు సార్ ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీసర్ అయితే నాకేంటి సార్ వెళ్ళాడు ఆ షాపుగా నాకు సంబంధం లేదు సార్ ఇన్కమ్ ట్యాక్స్ ఆఫీసర్ డ్యూటీ பண்ண வந்திருக்கேன் என்ன நீ தடுக்குற ఏం లేదు అని చెప్తున్నాను కదా சாவடிச்சிருங்க என்ன சொல்றது చంపేస్తాను ఎన్టీఆర్ పడంగళ நிறைய పాపேன் அதான் ஏய் చంపేస్తాను నెక్స్ట్ சொல்றது மட்டும் செய் అవளால ఎన్టీఆర్ எனக்கு சொல்லி தரலப்பா నేను చెప్పింది చెయ్యి ஏய் చెప్పింది செய் யாருகிட்ட ఎవరి దగ్గర ఎవరి దగ్గర எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுங்க ஒரு பாக்ஸ் விடாம மொத்தமா உள்ள வரணும் சீக்கிரம் ஏய் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்ரா ஒருத்தர் விடாம தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க குயிக் வேலை தமிழ் தெரியல ஏன்டா பின்னிடுவாங்க அப்படியே கிளம்பிடலாம்ப்பா என்னப்பா நீ யோசிக்கிறத பார்த்தா பயமா இருக்கே இப்படி மூணு இருந்தா என்ன அர்த்தம் ஒன்ன வர சொல்லுங்க ஐ எம் சக்கரவர்த்தி கிளாட் டு மீட் யூ ஹவ் ஆர் யூ வெரி குட் மாமா அது யாரு உங்களோட ரெண்டாவது பொண்ணா ஆமா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா என்னோட பையனும் பாக்குறதுக்கு தர்மேந்தர் மாதிரியே இருப்பாமா சந்தேகமா இருந்தா நல்லா பாத்துக்கோ உங்களுக்கெல்லாம் ஆட்சேபம் இல்லைன்னா 2 குழந்தைங்களோட கல்யாணத்தை ஒரே முகூர்த்தத்துல ஜாம் நடத்திடலாமே தப்பா நினைச்சுக்காதீங்க மனசுல பட்டதை கேட்டுட்டேன் நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி 2 குழந்தையோட மாடிக்கு போய் தனியா பேசிக்கிட்டோம் அப்புறம் அவ என்ன முடிவு சொல்றாளோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துப்போம் ஓ பியூட்டிஃபுல் ஐடியா ஒரு கப் சூடான காஃபி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாமா என்ன வேணாலும் கேளு இருக்கா இருக்கானா என்ன இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா எந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா வேணுமா இல்ல வேணாமா வேணுமா இல்ல வேணாமா இல்ல தெளிவா சார் ரொம்ப நாளா வரீங்க போறீங்க பேசுறீங்க பழகுறீங்க அதான் உங்களுக்கு என் மேல லவ் இருக்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கு தான் வேணுமா வேணாமான்னு வேணானா ஓகே பட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவோங்க அதான் கேட்டேன் ரொம்ப யோசிக்கிறானே வேணும் தானே சொல்ல போறேன் வேண்டாம் அட பாவி இல்லை நான் பண்ணிட்டு இருக்க இந்த வேலை மற்ற விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது என்னால் உனக்கு தேவையில்லாம சார் புரியுது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும்னு புரியுது அதான் வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் இதுக்கு உங்க கதை இல்லை எனக்கு அடுத்த வாரம் எங்க அக்காவுக்கு நிச்சயம் அப்படியா அப்படிதான் அதுக்காவது ஒரு ஃப்ரெண்டா ஜஸ்ட் ஃப்ரெண்டா கண்டிப்பா முடிஞ்சா வாங்க இல்லைன்னா பரவாயில்ல அதான் வேணாம்னு சொல்லிட்டீங்க சே கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்புறம் இந்த காஃபி எல்லாம் இல்லை கடையில் வாங்கி நீங்களே குடிச்சுக்கோங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போய் தனியா பேச போறா ஜோடி பொருத்த பிரமாதமா இருக்கணும் ஐயோ
என் பேரு கபில் கவாஸ்கருங்க. செம பேருங்க, கபில் கவாஸ்கர். நீங்களே bowling, நீங்களே பேட்டிங் இல்ல? ஆமா, நான் ஆல்ரவுண்டருங்க. ஏய் ஃப்ராடு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மேல கூட்டிட்டு வந்து சிரிச்சு பேசிட்டே இருக்கேன். விட்டா எங்கேயே கல்யாணத்தை பண்ணிடுவோம் போல இருக்கு. நானே உங்ககிட்ட வந்து கேட்டேன் வேணுமா வேணாமான்னு, நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த கல்யாணம் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏதாவது படுத்தி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் மேல இவர் அச்சல் தர்மேந்திர மாதிரி தானே இருக்காரு. அழகா கலரா ஜோடி பொறுத்த அழகா இருக்குல்ல. மாப்ள வாங்க. என்ன வேணும்? வேணும்னா என்ன வேணும்? இருக்கு, எனக்கும் இருக்கு. போதுமா? இருக்கா? என்ன இருக்கு? எனக்கும் உன் மேல லவ் இருக்குடி மாமி. ஐயோ, இவ்வளவு நாள் இவர் லவ் பண்றது சொல்லவே இல்லைங்க, இப்பதாங்க சொல்றாரு. நீங்க வந்த ராசி ஒரு லக்கி பாய். சரி, இதுக்கெல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ண போறாங்க? நான் ஓகே சொன்னா இன்னும் 10 நாள்ல. கேளு கேளு கேளு, கீழே போய் எல்லார்கிட்டயும் ஓகே சொல்லிடு. இந்த தர்மேந்திராவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. கல்யாணத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். உங்க அக்கா கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம். ஓகேவா? ஓகே தானே? நீங்க பாட்டுக்கு ஏதோ பிள்ளை விட்டுருக்கீங்க. இந்த பீஸ் வெளில போய் ஏதாவது உளறிடுச்சுன்னா? யாரு? இதுவா? இது அந்த மகரெல்லாம் இல்ல. சரி சரி, கீழே போங்க. ஜோடி கீழே போங்க. அப்படியே கை கொடுத்துட்டு, அப்படியே லவ் பேர்ட்ஸ் மாதிரி கை கொடுத்துட்டு போங்க. நம்ம இப்போ இதே மாதிரி சிரிடா, சரி.